May I come in, sir? Good afternoon, ma'am. Good afternoon, sir. Okay. Sit down. Tell about yourself. Okay, sir. வணக்கம். நான் தமிழக தென்கிழக்கு மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வரேன். ஸ்கூலிங் எல்லாமே என்னோட ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல தான் முடித்தேன். கிராஜுவேஷன் மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன். ஆஃப்டர் சம் டைம் ஒரு 6 months மட்டும் ரூரல் போஸ்ட் ஆஃபீஸ் பட்னாகத்தா ரூரல் போஸ்ட் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அம்மா சிறுமுகை பிஹெச்சியில் செக்டா ஹெல்த் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்பா குவைத்தில் ஷேம்லன் அண்ட் ரைசி என்டர்பிரைசஸில் கிரெயின் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரே ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க ஃபாரஸ்ட்ரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மேட்டுப்பாளையம்ல பிஎஸ்சி ஹானஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட அச்சீவ்மெண்ட்ஸாக நான் பார்க்குறது 2017 and 18 நடந்த 12th பப்ளிக் எக்ஸாம்ஸில் நான் டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். காலேஜில் என்எஸ்எஸ் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். காலேஜில் என்எஸ்எஸ் செக்ரட்டரியாக இருந்தனால காலேஜோட 50th என்எஸ்எஸ் செலிப்ரேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைச்சிது. நீங்கள் ஒரு விமன் ஆஃபீஸர் இல்லையா? எஸ் சார். இந்த காவல்துறையிலையோ ஆர்டிஓ இதில் வந்து சேர்றதுக்கு உங்களுக்கு பயமா இல்லையா? இல்லை சார், எனக்கு அந்த மாதிரி பர்சனலாக ஃபீல் இல்லை. பர்சனலி எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகம்னு நான் நினைக்கிறேன் சார். அதனால தான் இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணேன். அண்டு ப்ளஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு எனக்கு தாட் இருக்குது சார். அகல் விளக்கு திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எஸ் சார். அதை பற்றி சொல்லுங்களேன் சார். அது அடலசன்ட் கேர்ள்ஸ்க்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஸ்கீம் சார். பேசிக்கலாக அடலசன்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து சைபர் செக்யூரிட்டி அண்ட் எப்படி சேஃபாக ஆன்லைனோட ஆப்ஸை யூஸ் பண்ணணுன்றதுக்காக ஸ்கூல்லேயே ட்ரைனிங் கொடுக்குற கிளாஸஸ் தான் சார் அகல் விளக்கு ஸ்கீம். போலீஸ் அக்கா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கா? எஸ் சார். அதை பற்றி சொல்லுங்கள் சார். போலீஸ் அக்கா வந்து கோயம்புத்தூரில் கொண்டு வந்திருக்க ஸ்கீம் சார். கோயம்புத்தூர் போலீஸ் கொண்டு வந்திருக்க ஸ்கீம். போலீஸ் அக்கா வந்து கேர்ள்ஸ்க்காகவே மேக்ஸிமம் கொண்டு வந்தது சார். மேக்ஸிமம் ஸோ போலீஸை வந்து சிஸ்டர்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணி ஹெல்ப் கேட்குறது அண்ட் அவங்கக்கிட்ட இருக்க ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் தான் சார். இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக கொஞ்சம் விரிவாக சொல்லலாம். எஸ் சார். போலீஸ் அக்கா அப்படிங்கிறது வந்து ஐ மீன் விமன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஸ்கூல்ஸ் போய் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கான்வர்சேஷன் பண்ணி என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுக்கு என்னென்னலாம் ரிட்ரஸல் மெக்கானிசம் இருக்குன்னு நான் சொல்கிறது தான் சார். போலீஸ்னா என்ன? நீங்கள் வந்து போலீஸுக்கு வர சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஐ திங்க் யூ ஃபிட் ஃபார் போலீஸ் ஆஃபீஸர். தேங்க்யூ சார். அதுக்கு போலீஸ்னா என்ன? ஃபுல் ஃபார்ம் என்ன? எஸ் சார், ஐம் நாட் அவேர் ஆஃப் இட். போலீஸ்னுடைய ஃபுல் ஃபார்ம் பிக்கு என்ன, ஓக்கு என்ன, எல்லுக்கு என்ன, ஐக்கு என்ன, சிக்கு என்ன, ஈக்கு என்னன்றது? நோ சார், ஐம் நாட் அவேர் ஆஃப் இட். நோ ஐடியா. எஸ் சார். தேர்தல் விதிமுறைகள் ஒரு 5 எண்ணம் சொல்லுங்களேன். ஓகே சார். தேர்தல் விதிமுறைகளை மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லுவாங்க சார். இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாஸ் கொடுக்குற கைட்லைன்ஸ். ஃபஸ்ட்டு எந்த ஒரு கேஸ்ட்டையோ ரிலீஜனையோ இன்சல்ட் பண்ணுற மாதிரி இல்லைனா இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஸ்பீச்சஸ் இருக்கக்கூடாது. அண்டு எலக்ட்ரல் கேம்பெயின்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா பப்ளிக் பிளேசஸில் நடக்கும்போது முன்னாடியே போலீஸ் கிட்டையோ இல்லை இம்பார்ட்டண்ட்டான அத்தாரிட்டி கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும். அண்ட் கவர்மெண்ட்டோட மெஷினரியோ கவர்மெண்ட்டோட அஃபீஷியல்ஸையோ பொலிட்டிக்கல் கேம்பெயினிங்காக யூஸ் பண்ணக்கூடாது சார். ஓகே. நீங்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டம்? எஸ் சார், நான் ராமநாதபுரம். அதாவது கடற்கரை மாவட்டம் இல்லையா? எஸ் சார். மொத்தம் தமிழ்நாட்டில் கடற்கரை மாவட்டங்கள் எத்தனை இருக்குது? 14 மாவட்டங்கள் இருக்குது சார். ராமேஸ்வரம் இல்லையா? அங்கே காசி இருக்குது. இங்கே தென்னகத்தின் காசின்னு ராமேஸ்வரத்தை சொல்லுவாங்க சார். ராமேஸ்வரத்தை சொல்லுவாங்க. எஸ் சார். கல்பாக்கம் இருக்குல்ல, அவங்க நியர்பை இங்கே கல்பாக்கத்தில் இப்போ வந்து முதல் அந்த அணு உற்பத்தியில் மின்சார உற்பத்தியில் முதல் இடம் வந்துச்சு. எஸ் சார். லாஸ்ட்ல எவ்வளவு மெகாவாட் வந்து உற்பத்தி பண்ணி முதலிடத்தை அதை பெற்றுச்சு? எஸ் சார். இந்தியாவோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் 3 டைப்ஸாக இருக்குது சார். ஃபேஸ் 1 வந்து ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர். செகண்ட் ஃபேஸ் தான் ஃபாஸ்ட் ப்ரீடர். ஃபாஸ்ட் ப்ரீடரில் 500 மெகாவாட் வரைக்கும் செல்ஃப் சஸ்டெய்னிங்காக கொண்டு வந்திருக்க அந்த அச்சீவ்மெண்ட்டை தான் கல்பாக்கம் பண்ணியிருக்காங்க சார். இஸ்ரேலும் அமெரிக்கா இது ரெண்டும் தாக்கி அந்த தாக்குதல்னால ஈரான் வந்து ஒரு இதை வந்து நிப்பாட்டிருச்சு. அந்த இடத்தினுடைய பெயர் என்ன? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் சார். வேர்ல்டோட 20% ஆஃப் க்ரூட் ஆயில் சப்ளை பண்ணக்கூடிய பேசேஜான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை பிளாக் பண்ணியிருக்காங்க சார். கீழே அண்டர் சீல அவங்க கண்ணிவெடி வச்சிருக்கதா சொல்கிறாங்க சார். ஸோ மற்ற கண்ட்ரீஸுமே அந்த இடத்த யூஸ் பண்ண மாட்டுறாங்க. அந்த எங்கெங்கே இருக்குன்றதை ஈரானுக்கு மட்டும்தான் தெரியுன்றனால அவங்க அப்படி பிளாக் பண்ணியிருக்காங்க சார். டவுரி டெத் இருக்கு இல்லையா? நீங்கள் ஆர்டிஓவை இது பண்ணிட்டீங்க. டவுரி டெத்தை விசாரிக்கக்கூடிய பவர் யாருக்கு இருக்கு சார்? என்கொயரி ஆஃபீஸர் வந்து ஆர்டிஓ சார். அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து டிஎஸ்பி சார், டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சார். என்கொயரியை கண்டக்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பிரின்சிபல் ஜட்ஜ்க்கு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அந்த பொறுப்பு ஆர்டிஓக்கு இருக்குது சார்.
சரி, இப்போ ஆர்டிஓ வந்து அது வந்து டவுரி டெத் தான் சொல்றாரு. எஸ் சார். டிஎஸ்பி வந்து இல்ல டவுரி டெத் கிடையாது, இது எஸ் சார். நார்மல் தான், நேச்சுரல் டெத் தான் அப்படிங்கிறாரு. எஸ் சார். எந்தவனோட ரிப்போர்ட் எடுத்துக்கிடுவாங்க? சார் கோர்ட். கோர்ட் ஆர்டியோட ரிப்போர்ட் தான் சார் மை எடுத்துப்பாங்க. கொஸ்டின் இஸ் வெரி கிளியர். எஸ் சார். டவுரி டெத் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டிஓனுடைய ஃபைண்டிங்ஸ் வந்துருச்சு. எஸ் சார். அந்த ரிப்போர்ட் வந்துருச்சு. டிஎஸ்பி வந்து பேரல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, இது வந்து அவங்க சுகமில்லாம தான் இறந்துருக்காங்க, டவுரி டெத் இல்லை, ஹஸ்பண்டெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டாங்க, எஸ் சார். மாமனார்லாம் நல்லா வச்சுக்கிட்டாங்க, அதனால் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஃபைண்டிங்ஸில் சொல்கிறாரு. இது கோர்ட் எந்த இதை எடுத்துக்கிறோம்? சார் கோர்ட் டெப்டி கலெக்டரோட ரிப்போர்ட்டை தான் சார் எடுத்துப்பாங்க. அவங்க தான் அங்கே சார்ஜ் பண்ணணும். அவங்க தான் சார்ஜிங் அத்தாரிட்டி. அதனால அவங்களோட ரிப்போர்ட் தான் எடுத்துப்பாங்க. மாவட்டத்தில் எஸ் சார். பெரிய ஆஃபீஸர் யார்? சார் டிஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல் ஜட்ஜ். ஏன் கலெக்டர் பெருசு இல்லையா? ஒரு இல்லை சார். மாவட்டத்தினுடைய கலெக்டர் பெரிய அதிகாரி இல்லையா? இல்லை சார், எங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எங்களோட கலெக்டர் அப்போ வீர ராகவ ஐஏஎஸ் இருந்தாங்க. அவருக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, கருவேல மரங்கள் அதிகமாக இருந்தனால அதை வந்து பேன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க சார். அப்போ சார் ரிப்போர்ட் அங்கே தான் ரிப்போர்ட் பண்ணாங்க, ஜட்ஜுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணாங்க சார். எக்ஸிக்யூட்டிவ் லைனில் தாசில்தார்லேருந்து கலெக்டர் வரைக்கும் சொல்லுங்கள். ஓகே சார். தாசில்தார், ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இவங்களை எக்ஸிக்யூட்டிவ் லைனில் எப்படி சொல்லுவாங்க? எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ். எல்லாருமே எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் தான், எஸ் சார். அந்த இதில் சொல்லுவாங்க. ஓகே சார். தாசில்தாரை எப்படி சொல்லுவாங்க? அசிஸ்டன்ட் சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட். எக்ஸிக்யூட்டிவ் ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் வந்து தாசில்தார். ஓகே சார். ஃபர்ஸ்ட் அதில் கிளாஸ், அப்படி செகண்ட். சொல்லிட்டு போங்க. ஓகே சார். டெபுட்டி தாசில்தார் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், தாசில்தார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டிஓ, அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். அப்போ டிஆர்ஓ? சாரி சார், நாட் கிளியர். டவுரி டெத்துனா அந்த கல்யாணம் ஆகி எத்தனை வருஷத்துக்குள்ள அவங்க வந்து டவுரி டெத்துன்னு எடுத்துக்கிடுவாங்க? வித்தின் 7 years சார். அதுக்கு தண்டனை எவ்வளவு? 7 years சார். ஒரு மாவட்டத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எஸ் சார். ஒவ்வொருத்தருக்கும் இவர் இப்போ வந்து பிஎம் வந்தாலும் சிஎம் ஐ மீன் அந்த அதர் ஸ்டேட்ல இருந்து வந்த அதர் சிஎம் இருப்பாங்க இல்லையா, அவங்க Yes, sir. இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஒரு புக் இருக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டினுடைய எஸ்பி கண்ட்ரோலில். இந்த புக்கினுடைய பெயர் என்ன? எனக்கு தெரியாது சார், சாரி சார். சரி, பூக்கை அப்படின்னா என்ன தமிழ்ல? சார் பூக்கை. பூக்கை. சரி சார், தெரில எனக்கு. பூ போன்ற கை அந்த மாதிரிங்களா சார்? நீங்கள் என்ன மேஜர்? நான் அக்ரிகல்ச்சர் மேஜர் சார். ஏன் செரிகல்ச்சரில் இவ்வளோ லோவாக போயிட்டு இருக்கு? சார் செரிகல்ச்சர் இன்னுமே ட்ரெடிஷ்னல் வேலை தான் சார் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மோர் தென் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் மோர் டுவர்ட்ஸ் ஃபேஷன் மூவ் ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஃபேஷன் ப்ளஸ் அஃபோர்டபுளாக எதிர்பார்க்குறாங்க சார். செரிகல்ச்சரோட அந்த ப்ரொசீஜரே வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கிறனால அவங்களால அஃபோர்டபுளாக கொடுக்க முடியல சார். அண்ட் மேஜராக வந்து நிறையா டூப்ளிகேட்ஸ் வந்துருச்சு சார். அந்த சில்க் மார்க்கையே வந்து டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். செரிகல்ச்சரை டெவலப் பண்ணணுன்றதுக்காகவே 2013 செரிகல்ச்சர் இன்ஸ்டியூட் வந்து மேட்டுப்பாளையம்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க சார். அங்கே வந்து இயர் ஆன் பேசிஸ் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க சார். அவங்கள யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஃபேஷன் இன்ஃபியூஸ் பண்ணுறது மூலிமா செரிகல்ச்சர் ப்ரொமோட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் சார். காக்கும் கரங்கள் திட்டம் அது என்ன? Yes, sir. அதை பற்றி சொல்லுங்க சார். காக்கும் கரங்கள் அப்படிங்கிறது தமிழக அரசோட திட்டம் சார். ரிட்டையர் ஆகி வந்திருக்க ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்காக அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட்-அப்ஸ்க்கு ஃபண்டிங் பண்ணுற ஸ்கீம் தான் சார். 1 crore வரைக்கும் ஃபண்டிங் பண்ணுறாங்க. 30% கேபிட்டல் சப்சிடி, 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். 1 crore தான் கொடுக்காங்களா? எஸ் சார், அப் டு 1 crore சார். அது எவ்வளோ வரைக்கும் கொடுக்கலாம் சார்? இல்லை சார், 1 crore வரைக்கும் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து சப்சிடிஸ் கொடுக்குறாங்க சார். சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்களா? எஸ் சார். எங்கே இருக்காங்க? டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்னு இருப்பாங்க அவங்களுடைய சார். நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன? சார் அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து சைல்ட் அண்ட் விமன் வெல்ஃபேர் பார்த்துக்கணும் சார். அண்ட் நூன் வீல்ஸ் ப்ரோக்ராமே சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே தான் சார் வருது. சைல்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் லைக் சிஎம் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், கிரேடல் பேபி ஸ்கீம், பேட்டி பச்சாவோ ஸ்கீம், அதெல்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க சார். அண்ட் விமன்ஸ்க்கு இருக்கக்கூடிய அண்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ், ஃப்ரீ சீவிங் மிஷின்ஸ் கொடுக்குற ஸ்கீம்ஸ், இதெல்லாம் அவங்க சூப்பர்விஷன் பண்ணுறாங்க சார் இம்ப்ளிமெண்டேஷனை. அப்போ சைல்டு மேரேஜ் அவங்க ப்ரிவென்ட் பண்ணணும்ல? எஸ் சார். அதே நீங்கள் எப்படி இப்போ விஓட்டோ கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க? எஸ் சார். இல்லை சார், காமனான பப்ளிக்னு நான் நினச்சிட்டேன் சார். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவ் அந்த ரீசன்ஸ்க்காக தானே இந்த செல்ஃப் சர்வீஸ் Yes, sir. சூஸ் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணதோட தாண்டி அகைன் வந்து எம்எல்ஏ எம்பி வந்து மோர் சர்வீஸ் ஓரியன்ட் இல்லையா?
ஏன்னா sir. எப்படி இருந்தாலும் அவங்க தானே அந்த டிசிஷன் மேக்கர்ஸ், லா மேக்கர்ஸ். எஸ் சார். ஏன் நம்ம வந்து எல்லாரும் மோஸ்ட்லி படித்தவங்க எல்லாருமே வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் இல்லை சிவில் சர்வீசஸ் சூஸ் பண்ணும்போது ஏன் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் நம்ம சூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? ஸோ பேசிக்கான ரீசன் பொலிட்டீஷியனாக போகணுன்னா வி நீட் சம் சப்போர்ட் சார். இங்கே நிறைய இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் இயர் ஆன் இயர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண தான் செய்கிறாங்க. பட் ஸ்டில் பீப்புள் ஓட் டு சம் நோன் பார்ட்டி. ஸோ சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிற நிறையா யங்ஸ்டர்ஸ் சிவில் சர்வீஸை சூஸ் பண்ணுறாங்க சார். இப்போ ரீசெண்டாக இந்த எலெக்ஷன்ஸ் வச்சு கேட்குறேன். ரீசெண்ட் இல்லை, ஜென்ரலாகவே தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ்னாலே வந்து சினிமா வந்து ஒரு என்ட்ரி கேட் ஃபார் வந்து பாலிடிக்ஸ்னு தமிழ்நாடு ஜென்ரலாகவே. அதை நீங்கள் அதை அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் அதை பற்றி? எஸ் சார். சினிமா வந்து ஃப்ரம் இட்ஸ் அது எப்போ இன்செப்ஷன் ஆச்சோ அப்போ இருந்தே வந்து பீப்புளை வந்து ரொம்பவே ஒரு இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய அண்ட் மேனிப்புலேட் பண்ணக்கூடிய டூலாக தான் சார் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் சினிமா நிறைய நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கு, நிறைய பேட் விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் சொல்லியிருக்கு சார். லைக் மோஸ்ட் ஆஃப் த ட்ரெவிடியன் ஐடியாலஜி பீப்புளுக்கு கடத்தப்பட்டதே சினிமாவால் தான் சார். ஸோ ஃப்ரம் சினிமா வந்து ரொம்ப மேஜரான ரோல், ரைட் ஃப்ரம் அண்ணா, எம்ஜிஆர், எவ்ரி ஒன் மேக்ஸிமம் சினிமாவை பீப்புளை ரீச் பண்ண வேண்டிய டூலாக தான் சார் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இப்போவே அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே, நீங்கள் ராமநாதபுரம் சொல்ல போகும்போது சொன்னீங்க இல்லையா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு வந்து நிறையா மேல்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க பிகாஸ் ஆஃப் வந்து ஒர்க் லைவ்லிஹுட் இல்லைன்னு சொல்லி. எஸ் சார். கேரளாலையும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே மாதிரி நிறைய பேர் வந்து கல்ஃபுக்கு மைக்ரேட் ஆகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் ஆக ஆரம்பித்தாங்க. விமன் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து அங்கே இருக்க விமன்ஸ் வந்து மோர் எம்பவர்மெண்ட்டுக்கு காரணம் வந்து அங்கே வந்து ஏன்னா அவங்க தான் வந்து லீடர்ஷிப் அடுத்து எடுக்க ஆரம்பித்தாங்க. எஸ் சார். இது ஏன் ராமநாதபுரத்தில் நடக்கலாமா இருந்தது சார்? ராமநாதபுரத்தில் மேக்ஸிமம் விமன் மைக்ரேட் ஆகுறது இல்லை சார். விமன்ஸ்க்கு மேக்ஸிமம் ஹஸ்பண்ட்ஸ் தான் சார் மைக்ரேட் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளாவும் சரி ஹிமாச்சல் பிரதேசம் வந்து ரகட் டெரைன்ஸ் இல்லையா, நம்ம பிளெயின் இல்லை. ஸோ அதனால என்னன்னா அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மேலெல்லாம் போயிட்டு அவங்க வீட்டுக்கு சேலரி அனுப்பி வைக்க போகும்போது லேண்ட் வீடு அவங்களோட ஓன் அங்கே இருக்க ஒய்ஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர்லேயே எடுத்து வீடு இது பண்ணுறது, லேண்ட் வாங்கி வச்சுக்கிறது, இந்த மாதிரி வந்து சில ரைட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எஸ் சார். ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து ஃபீமேல்ஸ் மோஸ்ட்லி மைக்ரேட் ஆகலை. பட் இது வந்து ராம்நாட்லேயும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட போயிட்டு அவங்களோட வந்து சர்ப்ளஸ் அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. அப்போ அங்கேயே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் போயிடுச்சு. மேக்ஸிமம் பாவர்ட்டி அண்ட் இன்டெப்டட்னஸாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் சார். அகெயின் அண்ட் அகெயின் அவங்க அந்த டெப்ட் சைக்கிளே இருக்கனால மேக்ஸிமம் பீப்புள்ஸ்னால வர முடியல நான் நினைக்கிறேன் சார். ஓகே ஓகே சரி, நம்ம இது பார்த்துக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து இந்த லக்ஷ்மிபுரம், ராமநாதபுரத்தில் லக்ஷ்மிபுரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கேள்விப்பட்டா ஒரு பேர் உங்களுக்கு சடனாக ஞாபகம் வர மாதிரி ஏதாவது ஒரு பேர் தெரியுமா? லக்ஷ்மிபுரம் ஸ்பிரிச்சுவல் டிவிஷன்ஸ். ஆமாம், அந்த மாதிரி குரு ஏன்னா வந்து ஒருத்தர் ராம்நாட்டில் எஸ் சார் அந்த மாதிரி நம்ம தாய்மானவர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? எஸ் சார், தாய்மானவர். எஸ் சார், அவரோட சமாதி அங்கே தான் சார் இருக்குது, லக்ஷ்மிபுரத்தில் இருக்குங்க சார். நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து ராம்நாட்டில் ஏதோ ஜிஐ டேக் வந்து கொடுத்துருந்தாங்க. எஸ் சார், சித்திரைக்கார் ரைஸ் வெரைட்டி கொடுத்துருக்காங்க சார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஜிஐ டேக் வந்து இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாடு எத்தனாவது ஸ்டேட்டில் இருக்குது, மொத்தம் எவ்வளோ வாங்கியிருக்கு? எஸ் சார், 74 ப்ராடக்ட்ஸ் சார், செகண்ட் பிளேஸ் சார். கோஸ்டல் ஸ்டேட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு வந்து கொஞ்சம் பாப்புலராக இருக்கிறது வந்து சீவீட் கல்டிவேஷன்ஸில். எஸ் சார், சீவீட் கல்டிவேஷன். சீவீட் கல்டிவேஷனை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நோ சார், ஐம் நாட் அவேர் ஆஃப் இட் சார். இல்லை ஓகே பரவாயில்ல. நானோ யூரியா அதை பற்றி? எஸ் சார். சார், நானோ யூரியா வந்து இஃப்கோ கண்டுபிடிச்சிருக்காங்க சார். இஃப்கோவோட ப்ராடக்ட் தான் நானோ யூரியா. நானோ யூரியாவை கன்வென்ஷனல் யூரியாவை கம்பேர் பண்ணும்போது நியூட்ரியன் யூஸ் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சார். கிட்டத்தட்ட 70% ஆஃப் நைட்ரேட் பார்ட்டிகல்ஸ் கிராப்புக்கு தான் கிடைக்கும். ஸோ என்விரான்மெண்ட்டையும் அது பொல்யூட் பண்ணாது சார். கன்வென்ஷனல் யூரியா 30% to 45% தான் பிளான்ட்டு கிடைக்கும் அண்ட் சாயிலை பொல்யூட் பண்ணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுமே வந்து யூரியா பொல்யூட் பண்ணும் சார். மேக்ஸிமம் நம்ம நானோ யூரியாவை ஃபோலியா ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் வந்து லீஃபில் படுறதுனால லீஃபுமே வந்து ஃபோலியேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பெஸ்ட்டு அண்ட் டிசீசஸுமே அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க சார். நீங்கள் இடையில சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 பேர் சொன்னீங்களா, நம்மாழ்வார்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சுபாஷ் பாலேக்கர் பற்றி சொன்னீங்க இல்லையா? எஸ் சார். அவர் வந்து ஜீரோ பட்ஜெட் நேச்சர் தான். 4 பில்லர்ஸ், அதோட 4 பில்லர்ஸ். எஸ் சார், ஜீவாமிர்தா, பீஜாமிர்தா, அச்சதந்தா, வாபாஷா சார். ஓகே, அவரோட கொள்கை ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அது கொள்கை ரீதியாக அக்செப்ட் பண்ணிக்கிச்சு? ஆந்திர பிரதேஷ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சார். ஓகே, அது சக்ஸஸ் ஆச்சா? இல்லை சார், அது ஒன்றும் 2030 100% சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சார். ஓகே, ஜீரோ பட்ஜெட், அது ஏன் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்கிற மாதிரி? மேக்ஸிமம் எல்லாமே ஃபார்மில் இருக்கக்கூடிய இன்புட்ஸாகவே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சார். ஈவன் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்கில் வெளியே இருந்து மேன்யூர் வாங்க மாட்டாங்க, பயோஃபர்டிலைசர்ஸ். ஸோ அதனால் சிங்கிள் ருப்பி கூட வெளியே இருந்து வாங்க மாட்டாங்க சார். மேக்ஸிமம் ஃபார்மிங் வித்தின் த ஃபார்முக்குள்ளேயே அவங்க சர்க்குலேட் பண்ணிப்பாங்க சார். ஆனால் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய கவர்மெண்ட்டுக்கு ஹிக்கப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஏன் என்ன ரீசன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், பேசிக்கலாக நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க ஃபார்மர்ஸும் அதை பண்ணணும் சார். இல்லைனா அங்கே இருக்க ஃபெர்டிலைசர் இங்கே இன்ஃப்ளோ ஆகும். அண்ட் ஒரு ஃபஸ்ட்டு அது கன்வென்ஷனல் பீரியடில் 2 to 3 years புவரான ஈல்டு தான் சார் வரும். அதை நிறைய ஃபார்மர்ஸ்னால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது.
நம்ம குலசேகரப்பட்டினத்தை பற்றி கேள்விப்பட்டீங்க. குலசேகரப்பட்டினம் லான்ச் பேட் இருக்குல்ல, எஸ் சார். ஸ்ரீஹரிகோட்டாவோட கம்பேர் பண்ணும்போது குலசேகரப்பட்டினத்தில் ஒரு எட்ஜ் இருக்குது, ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. அது என்னது? எஸ் சார். ஸ்ரீஹரிகோட்டால இருந்து பாஸ் பண்ணும்போது ஸ்ரீலங்காவை தாண்டறதுக்காக அவங்க ஸ்லோப் சேஞ்ச் பண்ணி அனுப்பணும் சார். சம்டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்ரீலங்கா மேலே விழ சான்சஸ் இருக்குது. வேரியஸ் ஸ்லோப் இன்க்ளைன் பண்ணாமலே தூத்துக்குடியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இக்குவேட்டர் இந்தியன் ஓஷனில் விழுற மாதிரி பண்ணலான்னு சொல்கிறாங்க சார். நீங்கள் அக்ரி பேக்ரவுண்ட் இல்லைங்களா? எஸ் மேம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர்? மேம் அக்ரிகல்ச்சர் வந்து பெரனியல் எஸ் மேம் ஆனுவல் அண்ட் பைனியல் கிராப்ஸ் பைனியல் கிராப்ஸ் தான் மேம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஹார்டிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பெரனியல் கிராப்ஸ் மேம் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் பெரிஷபிளான கமாடிட்டிஸாக இருக்கும். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நான் பெரிஷபிள் மேம். மேஜரான டிஃப்ரென்ஸ் தான் மேம். ஃபைன். இப்போ நீங்கள் என்ன ரோலில் இருக்கீங்க, லைக் என்ன ஜாப்? நோ மேம், நான் ரிசைன் பண்ணிட்டேன் மேம் ஏபிபிஎம். ஓகே. அந்த போஸ்டிங் இருக்கு இல்லைங்களா, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஓகே. அந்த பொசிஷனோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? ஓகே மேம். அந்த பொசிஷனுக்கு மேக்ஸிமம் 4 ரோல் இருக்குது மேம். ஃபஸ்ட்டு மெயில் ஷார்ட்டிங், சப் ஆஃபீஸில் வரக்கூடிய மெயில்ஸ் எல்லாத்தையுமே இங்கே வரைக்கும் கொண்டு வரோம் மேம். அண்ட் மணி செக்யூரிட்டி, இங்கேருந்து பிஓவில் இருக்கக்கூடிய மணி எல்லாத்தையுமே சப் ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும் மேம். அண்ட் தென் மெயில் டெலிவரி மெயில் எடுத்துகிட்டு வந்தோடனே இங்கே எங்களுக்கு ஒரு லெஜர் இருக்கும் மேம். அந்த லெஜரில் எத்தனை ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு, எத்தனை ஸ்பீட் போஸ்ட் வந்திருக்கு, அண்ட் அதை யாருக்கு டெலிவர் பண்ணிருக்கோம் வித் சைனோட பண்ணும் மேம். அப்புறம் போஸ்டல் ஸ்கீம்ஸை வந்து பீப்புளுக்கு கிட்ட போஸ்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸை வந்து எடுத்துகிட்டு போய் சொல்லணும் மேம். ஓகே. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஏதாவது போஸ்டல் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா? தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் எல்லாமே மேடம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து MS மகிழா சாமக்கிய சம்ரித்தி யோஜனா கொண்டு வந்திருக்காங்க மேம். என்ன ஸ்கீம் அது? எஸ் மேம், பெண்களுக்கான சேவிங்ஸ்க்கான ஸ்கீம் தான் மேம். நீங்கள் வந்துட்டு NSSல இருந்திருக்கீங்க இல்லையா? எஸ் மேம். ஏன் NCC சூஸ் பண்ணல? பேசிக்கலி NCC வந்து ரேஸில் எடுத்தாங்க மேம். ஸோ அந்த ரேஸில் என்னால் முன்னாடி வர முடியல. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பற்றி சொல்லும்போது 2 சொன்னீங்க இல்லையா, அந்த இன்னொன்று என்ன? கல்பாக்கம் மேம் அந்த ஸ்டேஜஸ் மேம். ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர், ஃபாஸ்ட் ப்ரீடர் அண்ட் தோரியம் பேஸ்டு மேம். நீங்கள் வந்துட்டு ராமநாதபுரம் சைடு இல்லைங்களா? ஸோ அங்கே வந்துட்டு கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்குது. எஸ் மேம். அதே போல் நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா பே ஆஃப் பெங்கால் இருக்குது. கல்ஃபுக்கும் பேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எஸ் மேம். பே 3 sides வந்து என்சர்க்கிள் பை லேண்ட் மேம், பட் ஓப்பன் இன்டோ வைடர் வாட்டர் பாடி. கல்ஃப் வந்து அதுவும் 3 side என்க்ளோஸ் ஆகிருக்கும் மேம், பட் ஸ்ட்ரெயிட் மூலிமா க்ளோஸ் ஆகிருக்கும். ஒரு சின்ன நேரோவான ஓப்பனிங் இருக்கும் மேம். ஓகே. ஃபார்மர்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ் ஏதாவது 3 சொல்லுங்கள். ஓகே மேம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பிரதான் மந்திரி கிருஷி சிंचाई யோஜனா, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அண்ட் பிரதான் மந்திரி தன் தானியா யோஜனா. ஸ்டேட் கவர்மெண்ட் CM மண்வளம் காத்து மக்களை காக்கும் ஸ்கீம், அக்ரி ப்ரியூனர் ஸ்கீம் மேம் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, நியூட்ரிஷன் அக்ரிகல்ச்சர் மிஷன் மேம். ஓகே. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இங்கிலாண்டில் என்ன ஆச்சு அப்படின்னா லேண்ட்லார்ட்ஸ் அதிகமாகும்போது, அதாவது இங்கே இருக்கக்கூடிய நிலக்கிழார் இல்லை ஜமீன்தார் இவங்க வந்துட்டு அங்கே நிறைய நிலக்கிழார் வரும்போது அங்கே ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது. அதனால ஃபார்மர்ஸோட ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் இங்கே வந்துட்டு ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் எல்லாமே. அங்கே ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம் ஏன் வந்துட்டு இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகலை மேம்? அந்த சிஸ்டம் இங்கே இந்தியனில் ஃபியூடலிசம் ஆகிடுச்சு மேம். ஜமீன்தார்ஸ் வந்து மேக்ஸிமம் ரெவன்யூ கலெக்ஷன்லேயே இருந்தாங்க, ரீஇன்வெஸ்ட் பண்ணலை மேம் அமௌண்ட். அதனால ஃபார்மர்ஸ் அகைன் அண்ட் அகைன் புவர் ஆனாங்க. அண்ட் பிரிட்டிஷுமே இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண தான் நினச்சாங்களே தவிர இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணலை மேம். ஸோ ஃபெமைன்ஸ் ரிப்பீட்டடாக வந்தது மேம். ஃபெமைன்ஸ் ரிப்பீட்டடாக வந்துச்சு. இரிகேஷனுக்காக என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை மேம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஸ்டில் வாஸ் சச் குட். ஓகே. இப்போ ராமநாதபுரமோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி நிலப்பரப்புகள் இருக்குதுன்னு சொல்லுவீங்க? ஓகே மேம். ராமநாதபுரத்தை 2ஆக பிரிக்கலாம் மேம். ஒன்று வைகை வழியாக வரனால மருத நிலம் அண்ட் கோஸ்டல் இருக்கனால நெய்தல் நிலம்னு சொல்லலாம் மேம். அண்ட் லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் வந்து ராமநாதபுரம் தான் மேம். 265 கிலோமீட்டர் இருக்குது, 1076 ஆஃப் தமிழ்நாடுல இருக்குது மேம். அண்டு மேங்க்ரோவ்ஸ் இருக்குது மேம், மேங்க்ரோவ்ஸ் இருக்குது. அண்டு கோரல் ரீஃப்ஸ் 110 ஸ்கொயர் கிலோமீட்டர். அண்டு கேசுரேனா ஃபாரஸ்டஸ் இருக்குது மேம். அண்டு நிறைய சாண்ட் டியூன்ஸ் இருக்குது மேம். அப்போ இந்த சாண்ட் தேரிக்காடுகள்னு சொல்லுவாங்க மேம். ஸோ தேரிக்காடுகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? ஏதாவது மேம் இட்ஸ் மீசோ
மீசோலித்திக். எஸ் மேம் மீசோலிட்டிக்ஸ். ஓகே. மிக்ஸ்டு ஃபார்மிங்னா என்னங்க? மேம் மிக்ஸ்டு ஃபார்மிங்கிறது ஒரே ஃபார்மிங்கில் டிஃப்ரெண்ட்டான காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறது மேம். லைக் பல்சஸும் போடுவாங்க, கிரவுண்ட்நட்ஸும் போடுவாங்க, மெய்ஸ் அந்த மாதிரி. ப்ளஸ் அதர் ஃபார்மிங் என்டிட்டிஸ் லைக் பவுல்ட்ரி, பீ கீப்பிங், மஷ்ரூம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுறது தான் மேம். சயின்டிஃபிக்கான எந்த ஒரு காம்பனன்ட் சயின்டிஃபிக்காக இந்த மாதிரி இந்த ரேஷியோட தான் வைக்கணும்னு இல்லாமல் ஃபார்மஸாக யூஸ் பண்ணுறது தான் மேம் மிக்ஸ்டு ஃபார்மிங். சயின்டிஃபிக்காக பண்ணோன்னா அது இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் மேம். ஓகே. நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹாபீஸில் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலிங் Yes, ma'am. அப்படின்னு எடுத்தீங்க. வாட் இஸ் இட்? ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலிங் மீன்ஸ் நம்ம லைஃப்பில் நடந்த பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் மேம். இஃப் நான் ரொம்ப டவுனாக இருக்கும்போது அந்த பர்டிகுலரான இன்சிடென்ட் என்ன, ஏன் நடந்தது, ஆஃப்டர் சம் டேஸ் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆஃப்டர் அந்த அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் எமோஷன்ஸில் இருந்து வெளியே வந்து பார்க்கும்போது வை ஐ டிட் இட், நான் அந்த இடத்துல பயாஸ்டாக இருந்திருக்கேன், இஸ் இட் மை மிஸ்டேக் ஆர் இஸ் இட் என்னோட சரௌண்டிங் மிஸ்டேக்கா. ஸோ என்னோட செல்ஃப் அவேர்னஸ்க்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது மேம். ஆஃப்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணேன் மேம். லாட் ஆஃப் டைம் அலோனாக இருந்தனால. ஓகே. அப்போ அது வந்துட்டு உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸை எந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்க்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் மேம். நிறைய இடத்துல வந்து நான் இந்த மாதிரி இடத்துல கோவப்படுவேன், இந்த மாதிரி இடத்துல அன்ரீசனபிளாக இருப்பேன்றது எனக்கு முன்னாடியே தெரியும் போது மேக்ஸிமம் என்னால் டீம் ஸ்பிரிட்டை இன்னுமே பில்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் மேம். அன்னெசரியாக ரூட்னஸாக நடந்துக்க மாட்டேன். தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விமன் ஓட்டர்ஸோட பர்சன்டேஜ் அரௌண்ட் 50%, 51% பக்கம் இருக்காங்க. பட் ரெப்ரசன்டேஷன் இஸ் கம்பேரிட்டிவ்லி வெரி லோ. வாட் ஆர் த ரீசன்ஸ்? மேம் 73rd and 74th அமெண்ட்மெண்ட்லேயே 30% கொண்டு வந்துட்டாங்க மேம் ரூரலில் கொண்டு வரணும்னு. பட் ரூரலில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாமே ப்ராக்ஸி ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்காங்க மேம். அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லை மேல் ரிலேட்டிவ்ஸ்க்காக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க மேம். அதனால் இவங்களுக்கு பார்ட்டியில் ரெகக்னிஷன் கிடைக்கிறது இல்லை. பார்ட்டியில் ரெகக்னிஷன் கிடைக்காதனால கேண்டிடேட் சீட்ஸுமே கிடைக்கிறது இல்லை. இப்போ இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் எலெக்ஷன்ஸில் கூட மேஜரான பார்ட்டிஸில் 30 சீட்ஸ் கூட விமனுக்கு கொடுக்கல மேம். ஸோ இங்கே சர்பஞ்ச் பதீசம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் மேலே வந்து விமன்ஸ் வர முடியல மேம். ஸோ அதுக்காக தான் 106th அமெண்ட்மெண்ட் நாரி சக்தி வந்து ஆதின்ய பில் கொண்டு வந்திருக்காங்க மேம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். எஸ் மேம். இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு நமக்கு ஒரு டெவலப்மெண்ட், வளர்ச்சி, க்ரோத் இதை வந்துட்டு கொடுக்குது. பட் அதோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? அட்மினிஸ்ட்ரேட்டர் இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது மேம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எப்போவுமே என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டில் பண்ணிட்டு தான் மேம் பண்ணுவோம். ஸோ அது பண்ணிட்டு வரும்போதே மேக்ஸிமம் அதுலேருந்து வரக்கூடிய இம்பேக்ட்ஸ் மானிட்டரபிள், பெர்மிசபிள் லிமிட்டில் இருக்கா இல்லையான்னு. பெர்மிசபிள் லிமிட்லேயுமே வந்து ஓரளவுக்கு நம்மளால் வந்து பஃபர் ஜோன்ஸ் அண்ட் ரீசைக்ளிங் இந்த மாதிரியான சிஸ்டம் கொண்டு வந்துடலாம் மேம். அண்ட் மேக்ஸிமம் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியோட பொல்யூஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறையா மெஷின்ஸ் வந்துருச்சு மேம். லைக் பார்ட்டிகல் மேட்டர் எமிஷனுக்கு வென்ச்சுரி ஸ்க்ரப்பர்ஸ் அண்டு கிராவிட்டி செப்பரேட்டர். அண்ட் நம்ம அகைன் ரீசைக்ளிங் பண்ணுறதுனால நமக்கு அது ரிசோர்ஸ் தான் மேம் கிடைக்கும். இந்தியா வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு டிபெண்ட்டாக இருக்காங்க. நிறையா ஃபேக்ட்ரிஸோட வேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளே செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகலாம் மேம் மினரல்ஸில். ஓகே, குட், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தர்ஷினி இல்லை, எஸ் சார். பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டு. தேங்க்யூ சார். ஆமாம், ஃபஸ்ட்டில் பார்த்ததுக்கு செகண்ட் பார்த்ததுக்கு இப்போ தேர்ட் இல்லையா? எஸ் சார். நல்ல உங்களுக்கே தெரியுதா அதனுடைய டிஃப்ரென்ஸு? சார் இன்னைக்கு நான் நல்லா பண்ணலன்னு நினச்சேன். நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். ஆமாம், நாங்களுமே அதான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். உண்மையிலே நல்லா தான் இது பண்ணியிருக்கீங்க. இது மட்டும் ஹைராரிட்டி மட்டும் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. எஸ் சார். அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அங்கே டிபார்ட்மெண்ட் தாசில்தார் வந்து எக்ஸிக்யூட்டிவ் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், செகண்ட் கிளாஸ், நான் டெபுட்டி தாசில்தார். இவர் வந்து ரெவன்யூ ஆர்டிஓ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், சார். டிஆர்ஓ வந்து அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். இது வந்து கலெக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். எஸ் சார். இது மட்டும்தான் கொஞ்சம் இது. அதனால வந்து என்னதான் இருந்தாலும் அந்த ஆர்டிஓ சொல்றது தான் எடுத்துக்கிடுவாங்க. ஓகே சார். ஏன்னா டிஎஸ்பி வந்து இன்வெஸ்டிகேஷனில் சொன்னாலே என்னுடைய ஃபைண்டிங்ஸ் வந்து அவர் டவுரி டெத் தானே தெரியுது, நீங்கள் இன்வெஸ்டிகேஷனில் எப்படி மாற்றிக்கிங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. இது நம்மளுடைய ரெக்கார்டு அந்த இதை வித்தின் 7 years அந்த இதெல்லாம் எல்லாம் கரெக்டு தான். எஸ் சார். மற்றபடி நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஓகே, இப்போ ஸ்லாப் வந்துருச்சு. எஸ் சார். அதனால் நீங்கள் வந்து அந்த இதிலிருந்து அந்த டெம்போ சுட் பி மைண்டிங். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, வெரி குட். ஐ கான்டாக்ட் மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது ஒருத்தங்களே பார்த்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபார் ஒன் கொஷின் நீங்கள் ப்ரைமரியாக யார் கேட்குறாங்களோ அவங்கள பார்த்து பதில் சொல்லுங்கள். பட் அந்த கொஷனுக்கு ஆன்சர் முடிக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். அண்ட் தென் சில இடங்களில் நீங்கள் தெரியாத கேள்விகள் வரும்போது அந்த கொஷனை வச்சு நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறீங்க, நம்ம ஆன்சர் ரைட்டிங்கில் பண்ணுற மாதிரி. பட் சில இடங்களில் வந்துட்டு அது ப்ளஃப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. மற்றபடி எவ்ரி திங் இஸ் ஓகே. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.